வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்த இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு செல்வந்தர்களுக்கு அதிகம் நோய் வருவது ஏன் என்ற தலைப்பில் சிந்திக்கின்ற நண்பர்களே. அவன் ஏழை, நான் பணக்காரன், அவன் பாட்டுக்கு அவன் இருக்கிறான், நான் பாட்டுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு செல்வந்தர்கள் நினைக்கிறாங்க. ஏழை என் வீட்டுக்கு வெளியே பிளாட்பாரத்தில் படுத்து கொண்டிருப்பான், நான் நல்லா சாப்பிட்டு விட்டு மெத்த மேலே படுத்து கொண்டிருப்பேன். நான் அந்த ஏழையை பற்றி நினைக்க மாட்டேன், அவன் என்ன நினைத்து கொண்டே இருப்பான். இவன் நல்லா சாப்பிட்டு விட்டு தூங்கி கொண்டு இருக்கிறானே, நான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டு இருக்கிறேனே அப்படின்னு அந்த ஏழை நினைப்பான். இந்த எண்ண அலை எவ்வளவு தூரம் வீசுகிறது என்று சொன்னால், வயிற்றுக்கு சோறு இல்லாதவன் கொடுக்கக்கூடிய உணர்ச்சிமயமான எண்ண அலைகள் உலகம் முழுவதும் தாக்கும். அந்த மாதிரியான சாபக்கெட்டில்தான் உலகமே இன்று இருக்கின்றது. பொருள் இல்லாமல் இல்லை, ஆனால் தனியாக ஒருவன் செய்த குற்றமா என்றால் அதுவும் இல்லை. வாழ்க்கை முறையிலேயே உள்ள தவறுதான் இது. ஆக இன்று அரசியல்வாதிகளும் சிந்தனையாளர்களும் பொருள் வளம் பெற்றவர்களும் ஒன்று சேர்ந்தால் உலகில் ஏழைகள் கிடையாது என்ற நிலையை நாம் உருவாக்கி விடலாம். ஏழைகள் அனைவருக்கும் உடனடியாக வீடு கட்டி கொடுத்து விட வேண்டும் என்பதல்ல. அந்த ஏழையினுடைய அடிப்படை தேவைகளை முடிப்பதற்கும் இன்னும் எவ்வளவோ பொருட்களை உற்பத்தி செய்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது, அதை செய்யலாம். இல்லாதவன் அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு அவனுடைய அறிவு அளவுக்கு, சந்தர்ப்பம் அளவுக்கு எடுத்துக்கொள்வது தான் குற்றங்கள். இருப்பவர்கள் நிறவ வேண்டும் என்ற எண்ணத்தோடு வருகிற போது தர்மம் வேண்டும். இந்த கருத்து வர வேண்டுமானால் மனிதனை பற்றி உணர்ந்து அவனுடைய தேவைகளை உணர்ந்து செயல்படுத்த வேண்டும். இன்றைக்கு செல்வந்தர்கள் எல்லாம் விழிப்பு நிலையோடு எப்படியோ செல்வத்தை பாதுகாக்க வேண்டும் என்று பாதுகாத்து வருகிறார்கள். நோய்கள் யாரிடம் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா செல்வந்தர்கள் வீட்டில் தான் அதிகமாக இருக்குது. 3 ஆப்ரேஷன் 4 ஆப்ரேஷன் செய்து கொள்ளாத ஆளே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு இருக்குது. காரணம் என்னன்னா, ஏழைகள் அழுக்கில் புரண்டு எல்லா அழுக்குகளையும் உடலில் வைத்து கொண்டு நோயை உற்பத்தி பண்ணுகிறான். நோயை உற்பத்தி பண்ணுகிற ஏழைக்கு அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி, அதாவது அந்த இம்யூனிட்டி பவர் அவனிடம் மிகுதியாக வளர்ந்திருக்குது. இது விரிந்தால் எங்கே விரியும்? யாரிடம் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லையோ அவர்களிடம்தான் விரியும். அதனால் ஏழை உற்பத்தி செய்யும் நோய்கள் எல்லாம் செல்வந்தர்கள் கிட்ட தான் வந்து தங்குதுன்னு சொல்றாங்க அருள் தந்தை. அப்ப அந்த ஏழை உற்பத்தி செய்யும் நோய்கள் எல்லாம் செல்வந்தர்கள் கிட்ட வந்து தங்கி வேற இடத்துக்கு போக முடியாம இருக்குது. ஆகையினால செல்வம் படைத்த அன்பர்களும் அறிவுடைய அன்பர்களும் ஆட்சியில் இருக்கக்கூடிய அன்பர்களும் இந்த உண்மையை உணரணும். தான் இறங்கி வந்து இந்த நிர்வாகத்தை ஒவ்வொருத்தரும் சரிப்படுத்தணும். எண்ணிறந்த ஏக்கர் நிலம் சும்மா கிடக்குது, எண்ணிறந்த மக்கள் பட்டினியா இருக்காங்க, எண்ணிறந்த விவசாயிகள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. இதை இணைக்க வேண்டியது தானே. எனக்கு தேவை இருந்தால்தான் அதை இணைப்பேன் என்று வங்கிகளில் பணத்தை போட்டு வைத்திருப்பவன் சொல்றான். அவன் அல்லவா பார்த்து கொள்ள வேண்டும் என்று செல்வந்தன் சொன்னால், ஏற்கனவே இருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள நிலம் முழுவதும் எல்லை கட்டி செல்வம் உடையவர்களுக்கு உரிமையாகி போய்விட்டதே. முன்பெல்லாம் மக்கள் தொகை குறைவு, தேவையான இடத்தில் பயிரிட்டு கொள்ள நிலம் இருந்தது, குடிசை போட்டுக்கொள்ள இடம் இருந்தது. இல்லாத போது என்ன செய்வது? அந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் அருள் விளக்கம், ஆன்மீக விளக்கம் எல்லாருக்கும் வர வேண்டும். அப்படி வந்து நான் என்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்று வருகிற போது உதவி செய்யும் தன்மையால் இந்த உலகமே மாறும். ஏதோ ஒருவர் கொடுத்து ஒருவர் வாழ்வில் உயர முடியுமா என்றால் அவனும் ஏழையாகி போய்விடுவான். வாங்குகிற கை 100ம் கொடுக்குகிற கை 1மாக இருந்தால் முடியாது. நாட்டுக்கு ஒரு நன்மையை விளைவிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட்டாக இருந்து அரசியல் மூலமாகத்தான் செய்ய வேண்டும். நல்ல அரசியல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அறிவுடைய மக்கள் இருந்தால்தானே நல்ல அரசியல் வரும்.
நீர் எப்படி தன்னுடைய நிலையை தெரிந்து கொள்கின்றதோ அதே போல மனித பண்பாடு அதற்கேற்ற அரசியல் முறையை வகுத்து கொள்ளும். As water find its level, the culture of man find its own method of government என்று ஒரு புத்தகத்தில் சுவாமிஜி சொல்லியிருக்கிறாங்க. மேலும் நம்ம பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் உலகம் முழுவதும் சுற்றி பார்த்தீங்கிற என்று சொன்னால் இந்த உண்மையை புரிந்து கொள்ளலாம். மக்களுடைய பண்பாட்டிற்கும் அரசியலுக்கும் வேறுபாடு இருந்தால் குழப்பம்தான் மிஞ்சும். குழப்பமில்லாது இருக்கணும்னு சொன்னால் மக்கள் பண்பாட்டை ஒட்டி அரசியல் இருக்கிறது என்று கருத்தாகும். ஆக இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு அறிவு வேணும். மனிதனுடைய தேவையையும் உணர்ச்சிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் சுவாமிஜி ஒரு அற்புதமான ஒரு கவியில் சொல்கிறாங்க, பிற உயிர் உணர்தலாக பெற்றிடும் சுகதுக்க இயல்பினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து உணர்ந்து இறங்கி உதவும் சிறந்த திருப்பம் மனிதன் பெற்ற நாள் அறம் தோன்றிற்று அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கு பிற மனிதன் படக்கூடிய இன்பத்தையும் உணரணும், அவன் படுகின்ற துன்பத்தையும் கூர்ந்து உணர்ந்து அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்யும்போது தான் அறம் என்ற ஒரு சிறந்த செயல் உண்டாயிற்று. அதை வளர்த்தவங்க பேர்னால தான் மதம் ஆயிற்றுன்னு சொல்லுவாங்க. அப்படி நல்ல ஒரு அறச்செயல் உருவாக வேண்டுமென்றால் உயிரை உணரணும். உயிரின் படற்கை நிலையாக உள்ள மனதை உணரணும். மனதை உணர்ந்தால்தான் மனிதன் உதவி செய்ய முடியும். அதற்கு வாழ்க்கை தத்துவத்தை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறி இத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன்.